கரும்பு பயிரின் விதைக்கரணைக்காக உயர் ரக விளைச்சல் கரும்பு சாகுபடி செய்திருப்பவர் புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூர் திரு புகழ்வேந்தன் அவர்கள். நடவு செய்த 5 மாதங்களில் 2 ஏக்கரிலிருந்து சுமார் 1,50,000 ரூபாய் வருவாய் கிடைத்தது என கூறும் அவர் அனுபவத்தை பாருங்கள். இது 1110 ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி நான் பல முறை பார்த்து இதை சூஸ் பண்ணி நான் இதை கரும்பு சாகுபடிக்கு போட்டேன். முதல்ல இது 9ஆம் மாதம் 10ஆம் தேதி இதை நடவு வயலில் போட்டேன். ரெண்டாவது இப்போ விதை புல்லாக நான் 2ஆவது மாதம் 17ஆம் தேதி எனக்கு விதை புல்லாக விற்றேன். இதில் மொத்தம் 2 ஏக்கரு. 2 ஏக்கரில் 80 டன்னு 760 கிலோ வெட்டி கொடுத்துக்கிறேன் நான் இந்த வெரைட்டியில். இது மொத்தம் 5 மாதத்தில் எனக்கு இன்கம் ஒரு 1,40,000 அளவுக்கு இன்கம் கிடச்சிருக்கு. இது ஏற்கனவே நான் 2008 இருந்து வெஜிடபிள் கிராப் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள் கிராப் பண்ணியிருந்து ரோலிங் கிராப்புக்காக நான் இந்த கரும்பு சாகுபடி பண்ணேன். இந்த கரும்பு சாகுபடி பண்ணும்போது எனக்கு 1.5 வருஷத்தில் நான் 2 கிராப்பு இதில் கரும்பில் எடுத்துடுவேன். யூஸ்வலாக 2 ஏக்கர் முலாம்பழம் 1 ஏக்கர் முலாம்பழம் போட்டிருந்தாலும் ஒரு அளவுக்கு 5 டன் எடுப்பேன். 5 டன்னுக்கு எடுக்கும்போது 10 ரூபா ரேட்டுக்கு 1,50,000 ரூபா கிடச்சிருக்கும். 3 மாதத்தில் தான் கிடச்சிருக்கும். 3 மாதத்துக்கு கிடைச்சாலும் எனக்கு சரி அந்த இன்கமுக்கு ரோலிங் கிராப்ன்றதுனால நான் இந்த கிராப் செஞ்சேன். இந்த கிராப் செஞ்சவங்க 1.5 வருஷத்தில் அந்த இன்கம் எனக்கு டேலி ஆகிடும். அதை கணக்கு பண்ணி தான் அதை பேஸ் பண்ணி செஞ்சேன். இருப்பினும் ரோலிங் கிராப் ஒரே பயிர் செய்யாத எல்லா வகை பயிரும் செய்யணுன்றதுனால இந்த கரும்பு சாகுபடிக்காக கரும்பு சாகுபடி செஞ்சேன். இது துல்லிய பண்ணை திட்டத்தில் 2008 எங்களுக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு எங்களுக்கு துல்லிய பண்ணை திட்டம் ஆரம்பித்து கொடுத்தாங்க. அதிலிருந்து நாங்கள் 5 அடி கால் லேட்ரு போட்டு வெஜிடபிள் கிராப் பண்ணியிருந்தோம். கத்திரி, வெண்டை, மிளகாய், அதர் கிராப் செஞ்சுன்னு இருந்தோம். இப்போ இது இந்த துல்லிய பண்ணை திட்டத்தின் கீழே 2013 தான் நான் கரும்புக்கு மாறினேன். நம்ம சுழற்சி முறையில் செய்யணுன்றதுனால தான் இந்த கரும்புக்கு நான் போனேன். இந்த கரும்பு செய்கிறதுக்கு முன்னே அடியில் முதல் உழவு உளிக்கலப்பை போட்டு அடியில் உழவு ஓட்டிட்டு, ரெண்டாவது 5 பாயிண்ட் கலப்பை போட்டு உழவு ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் பார் அமைச்சேன். பார் அமைச்சிட்டு லேட்டரை போட்டு விதைக்கரணையை வாங்கின்னு பொச்சி மண் தள்ளி மூடிட்டேன். விதைப்புல்லை மூடிட்டு ட்ரிப்பில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை முதல் உரமாக யூரியாவை முதல்ல கொடுத்தேன். அடியில் கொடுத்துட்டு கரையும் உரப்பாசனமாக ஆல்-90, ரெண்டாவது NPK கொடுத்துக்கின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இஎம்ஐன்னு சொல்லிட்டு நம்ம ஆரவிலேருந்து வாங்கிட்டு அது அதையும் கொடுத்துட்டு இருக்கேன். இது எனக்கு 9 டன்னு 2 ஏக்கருக்கு அந்த ஆலக்காரு கொடுத்தாங்க. 9 டன்னு புல் போடலான்னு சொல்லிட்டு நான் 8.5 டன்னு தான் இதுக்கு புல் யூஸ் ஆச்சு. 2 ஏக்கர் 8.5 டன்னு புல் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு. இதில் எஸ்ஆர்ஐ மெத்தடில் போடலான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லாதனால எஸ்ஆர்ஐ மெத்தட் போடல. இந்த தடவை செஞ்சுட்டேன். அடுத்த தடவை எஸ்ஆர்ஐ மெத்தடுக்கு மாறிடுவேன் நான். இது புதுவை அரசாங்கத்தில் 100% மானியத்தில் கொடுத்த ஒரு திட்டம், துல்லிய பண்ணை திட்டத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் இருந்துட்டு வரோம். 5 அடியில் பார் அமைச்சு கரும்பு விதைக்கரணை போட்டுக்குது. இது 5 அடி பார் ஏன் அமைச்சேன்னாக்கா, இது நல்லா நீர் காற்றோட்டங்கள் இருந்தால் தான் நல்லா பயிரோடைய வளர்ச்சி அதிகமாகன்றதுனால 5 அடி பார் அமைச்சிக்குது. இந்த 5 அடி பார் அமைச்சது இது களைகள் ஆள் வச்சு கொத்தாத அளவுக்கு மிஷினாலேயே ஓட்டுறதுக்கு அந்த 5 அடி பாரில் மிஷின் வச்சு ஓட்டுற அளவுக்கு உள்ளே கரெக்டாக அந்த பார் இருக்குது. அந்த சின்ன கைவண்டி மிஷின் ஒன்று இருக்குது. அதை வச்சு ஓட்டுருவேன். ஓட்டிட்டு தீனி மேனுவலாகவும் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் அடி உரமாக 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ் அடி உரமாக கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது நீர் வழி உரம் கரையும் பாசனமும் ஷெட்யூல் பிரகாரம் நான் கொடுத்துட்டு வரேன். இது முந்தைய கரும்பு 80 டன்னு 740 கிலோ வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 மாதத்தில் 1.5 லட்ச ரூபா அளவுக்கு கிடச்சிருக்கு 2 ஏக்கரில். இன்னும் இது பார்க்குறது இப்போ 40 நாள் ரெட் ஒன் கிராப்பு.
இது வந்து அடுத்தது வந்து இது வந்து எனக்கு ஒரு 150 டன்னு அளவுக்கு 2 ஏக்கரில் வெட்டலான்ற ஒரு ஏமில் இருக்கேன். இது வந்து 150 டன்னுன்னு பார்த்தா கூட ஒரு 3.5 லட்ச ரூபா அளவுக்கு எனக்கு இன்கம் வருன்றது நான் எதிர்பார்க்குறேன். முதல்ல வந்து எனக்கு வந்து செலவு வந்து ஒரு 30,000 ரூபா அளவுக்கு அந்த 6 மாத காலத்தில் செலவாயிடுச்சு. அப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு 1,15,000 ரூபா அளவுக்கு கிடச்சிது அந்த 5 மாதத்தில். இப்போ வந்து இந்த இது வந்து ஒரு 3 லட்ச ரூபா அளவுக்கு கிடைக்கும். அதில் வந்து செலவினம் எல்லாம் போனாக்கா ஒரு 2 லட்ச ரூபா அளவுக்கு கிடைக்கும். 1.5 வருஷத்தில் வந்து இது ஒரு 2 லட்சம், அது ஒரு 1,20,000 ஆக மொத்தம் 3,20,000 ரூபா 1.5 வருஷத்தில் இந்த கரும்பில் இன்கம் வருன்றதை நான் எதிர்பார்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி துல்லிய பண்ணை திட்டத்தில் பயிர் வைக்கும்பொழுது தான் இந்த மாதிரியான வந்து ஈல்டு எடுக்கிறது, நல்ல நீரை வந்து சேமிப்பு பண்ணுறது எல்லாம் வந்து இந்த துல்லிய பண்ணத்தின் கீழே வந்தால் தான் செயல்படுத்த முடியும். சாதாரண முறையில் நான் வந்து பயிர் பார்க்கும்பொழுது ஒரு ஏக்கர் தண்ணி பாசனாலுமே ஒரு நாளைக்கு ஆள் வச்சு கூலி காட்டுறது, தண்ணி காட்டுறதுக்கு 250 ரூபா கூலி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏக்கர் எனக்கு தண்ணி பாயறதுக்கு 3 நாள் ஆகும். இப்போ வந்து இந்த 2 ஏக்கருமே காலையில் 2 மணி நேரம் என்னுடைய காலையில் வந்தாக்கா வயலில் வந்தாக்கா எனக்கு 2 மணி நேரம் தண்ணி பாசுகிற வேலையை முடிச்சுட்டு நான் அதர் வேலைக்கு எங்கன்னா வேறு வந்து நம்ம விவசாய வேலையை விட்டுட்டு வேறு எங்கன்னா வந்து என்னுடைய ஓன் வேலையை பார்த்துன்னு இருக்கேன். இந்த வந்து துல்லிய பண்ணை கீழே வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல இதை செய்ய முடியும், நல்ல செயலாற்றத்தை முடியும்ன்றதை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். தென்னந்தோப்பில் அடுக்கு பயிராக பலா, மிளகு சாகுபடி செய்யும் தொழில்நுட்பங்களை கூறுகிறார் புதுக்கோட்டை மர ஆலோசகர் திரு சண்முகசுந்தரம் அவர்கள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 5-6 ஏக்கர் இருக்குது. இந்த 5-6 ஏக்கர்லையும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து தென்னை வந்து ஒரு 300 மரத்துக்கு மேலே இருக்குது. இதில் பலா பார்த்தீங்கன்னா நெருக்கி வந்து குறைஞ்சபட்சம் இதில் வந்து ஒரு 600 மரத்துக்கு மேலே பலாவே இருக்குது இதில் குறைந்தபட்சம். ஏன்னா எல்லா பலாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி 40 அடி உயரம் போயிருக்கு. அதனால் வந்து பக்கத்தில் உள்ள தென்னையை பார்த்தீங்கன்னா தென்னைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இப்போ தென்னையோட ஈல்டை பார்த்தீங்கன்னா இன்னும் தென்னையோட ஈல்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பலாவை பார்த்தீங்கன்னா அதனோட ஈல்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடைவெளியில் தான் நம்ம வந்து மிளகை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆனால் மிளகு அப்படிங்கிற அது போதியமான வெளிச்சம் வந்து மிளகுக்கு நிறையா கிடச்சிருக்கு. இந்த தென்னையை பொறுத்தளவு இவ்வளவு உயரமாக வளர்ந்ததுனால, இந்த பலாவும் உயரமாக போனதுனால தென்னைக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறது விவசாயிகள் மத்தியில் வந்து நிறையா கேள்வி எழுந்துக்கிட்டு இருக்குது. அதற்கான விடை வந்து நெருக்கி 30 அடி பலா 30 அடி தென்னை. நிச்சயமாக தென்னையோட ஈல்டும் குறையலை, பலாவோட ஈல்டும் குறையலை. அதனால் வந்து முழுமையாக வந்து விவசாயிகள் வந்து இதை பின்பற்றினாங்கன்னா நிச்சயமாக அவங்களோட சந்தேகங்கள் வந்து முழுமையாக தீரும். ஏன்னா இதற்கான விடை தான் இப்போ நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். அதனால் விவசாயிகள் வந்து முழுமையாக இதை வந்து பார்த்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆயிடுச்சு, 35 வருஷம் ஆயிடுச்சு. அதில் வந்து ஊடுபயிர் வந்து பலா கொண்டு வந்தால் எங்களுக்கு வந்து தென்னையை பாதிக்குமா அப்படிங்கிற வந்து கேள்விகள் வந்து விவசாயிகள் மத்தியில் நிறையா இன்னும் வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான பதில் தான் இந்த தென்னைக்கும் பாதிப்பில்லை, பலாவுக்கும் பாதிப்பில்லை, வர மிளகுக்கும் பாதிப்பில்லை, மண்ணுக்கும் பாதிப்பில்லை. ஏன்னா இது வந்து செங்காட்டு மண், மேலே வந்து வண்டல் மாதிரியே இருக்கும், கீழே வந்து பூஞ்சோல் மாதிரி வரும் இந்த மண். இப்போ இந்த மண்ணில் வந்து வேகமாக வளர்ச்சி மரம் வேகமாக வளர்கிறதுக்கு வேர் வளர்ச்சி கீழே ரொம்ப ஆழமாக வேகமாக ஸ்பீடாக போகும். அப்போ ஒரு 20 வருஷத்தில் வரக்கூடிய வளர்ச்சி வந்து இந்த மண்ணில் வந்து 10 வருஷத்துலேயே வந்துடும். ஏன்னா அதற்கான சூழல், அதற்கான மண்கண்டம் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா தண்ணி நல்லா இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. அதனால் வந்து இந்த சூழலுங்கிறதுலாம் ரொம்ப வேகமாக வந்து மரம் வந்து வேகமாக வளரும். அப்போ இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல தென்னைக்கு மட்டும்தான் நம்ம தண்ணியை கொடுக்குறோம். ஆனால் தென்னைக்கு கொடுக்குற தண்ணி பலா எடுத்துக்கிறது, பலாவும் எடுத்துக்கிறது, அது கூடவே வந்து மிளகும் எடுத்துக்கிறது. அப்போ நம்ம பாய்ச்சக்கூடிய விதம் வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணியை வந்து பாய்ச்சிரும். ஆனால் அதில் தென்னையும் முழுமையாக எடுத்துக்கிறது, பலாவும் முழுமையாக எடுத்துக்கிறது, அப்போ மிளகும் முழுமையாக எடுத்துக்கிறது, மற்ற பயிர்களும் சேர்ந்து அதை வந்து டிவைட் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிறது. அப்போ செலவு வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு ஆகிறது அப்படிங்கிறது 1 மடங்கு தான் செலவு இருக்குது. அப்போ 2 மடங்கு செலவு வந்து நம்மளுக்கு மிச்சப்படுது. அப்போ 100 ரூபா செலவு பண்ணுற இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு 40 ரூபா செலவு பண்ணால் போதும், பாக்கி 60 ரூபா செலவு மிச்சமாகுது இல்லையா? ஏன்னா இந்த வந்து அடுக்கு முதல் அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு. அப்போ 3 அடுக்கு முறையில் இதை நம்ம பதிவு செய்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து செலவு குறையுது, வருமானம் வந்து அதிகரிக்குது. விவசாயி வந்து ஒரு இடத்துக்குள்ள தான் வேலையை பார்க்க போகிறான். இப்போ அடுத்தடுத்த இடம் பார்க்கல, இந்த ஒரு இடத்துக்குள்ளே இந்த 3 விதமான பயிர்கள் வர்றதுனால நம்மளுக்கு ஒரே செலவாயிருது, வருமானம் வந்து மும்மடங்காக பெருகிடுது. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நாட்டுப்பலா தான் சாத்தியப்படும். ஏன்னா நீங்கள் ஒட்டுப்பலா கொண்டு வந்தீங்கன்னா வெயிலை தேடி ஒட்டுப்பலா ஓடாது, ஒரு 7 அடி 8 அடி 10 15 அடியில் நின்று போயிடும். ஆனால் நாட்டுப்பலா அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு 40 அடி 50 அடி உயரம் வெயிலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நாட்டுப்பலா மட்டும்தான் தென்னைக்குள்ளே சாத்தியப்படும், ஒட்டுப்பலா சாத்தியப்படாது.
ஏன்னா நாட்டு பலாவில் வந்து ஒரு பக்கம் பலாவும் நம்மளுக்கு வருமானம் கொடுக்கும், அந்த பலாவிலையும் நீங்கள் மிளகு ஏற்றிடலாம், 2 வருமானத்தை வந்து அந்த பலா கொடுக்க முடியும். ரெண்டாவது வந்து டிம்பர் வேலி வந்து ஒரு கட்டத்தில் வந்து தென்னையில் ஊடுபயிராக பண்ணுறப்போ வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 50 அடி நம்மளுக்கு போயிடுச்சுன்னா ஒரு மரம் வந்து குறைந்தபட்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த வருமானம் வந்து விவசாயி கிடைக்குது. அது வந்து இந்த ஏரியாவை பொறுத்தளவு பலானால தான் அந்த விவசாயியோட வாழ்வாதாரம் முழுமையாக வந்து வளம் பெற்றிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. காரணம் வந்து அந்த பலா வந்து விவசாயம் முழுமையாக காப்பாற்றிருக்கு. அதனால் இந்த ஏரியாவை பொறுத்தளவு தென்னையில் ஊடுபயிர் நாட்டுப்பலா மட்டும்தான். தமிழ்நாட்டில் எங்கே தென்னை வச்சுருந்தாலும் சரி முழுமையாக வந்து அந்த விவசாயி வந்து நாட்டுப்பலா மட்டும்தான் நட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு முழுமையான பலன் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அது ரெண்டாவது இன்னொரு விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கணும், காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருந்தால் தான் தென்னையாக இருக்கட்டும், பலாவாக இருக்கட்டும், மிளகாக இருக்கட்டும் அந்த டேஸ்ட்டு கொண்டு வர முடியும். மக்கள் வந்து ரொம்ப அதிகமான தண்ணியை கட்டி வேஸ்ட்டாக வந்து பலாப்பழத்தோட டேஸ்ட்டு போயிடும். பலாவுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். இப்போ ஒரு தென்னைக்கு வந்து இப்போ 250 லிட்டர் வேணும்னா பலாவுக்கு 20 லிட்டர் இருந்தால் போதும். அப்போ அந்த விதத்தில் வந்து தண்ணி மிச்சமாகுது, நம்மளுக்கு பலாவோட ஈல்டும் அதிகரிக்கிறது. குறைஞ்சபட்சம் ஒரு தோப்பு வளர்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கரில் குறைஞ்சபட்சம் பலா வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் அந்த மகசூல் எடுத்துடலாம். இப்போ அதில் ஊடுபயிராக மிளகு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த மிளகு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் குறைஞ்சபட்சம் எடுத்துடலாம். அப்போ இந்த 2 வருமானம். அடுத்து வந்து உள்ள வந்து இப்போ இதுக்குள்ள வந்து ஏலக்காயோ ஜாதிக்காயோ நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா அது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மைக்ரோ கிளைமேட் பாருங்கள் அப்படியால சேஞ்ச் ஆயிடுச்சு, முற்றிலும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி பசுமை பருவை போத்தின மாதிரியே இருக்கே. அப்படிங்கிறப்ப எது வேணாலும் எந்த விதமான பயிர் வேணாலும் இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். இது ஒரு பெரிய சாத்தியக்கூறு. ஐயா, இதன் மூலம் வந்து இந்த மாற்றத்தின் மூலம் வந்து விவசாயிகள் உணர வேண்டியது, நல்ல உணர்வுபூர்வமாக உணர வேண்டியது, நாம் வந்து தென்னை மட்டும்தான் அப்படிங்கிற ஒரே கோல்லேருந்து கொஞ்சம் மாறி வந்தீங்கன்னா நிச்சயமாக மாற்றத்தை நீங்கள் மிக விரைவாக ருசிக்கலாம். ஏன்னா கடும் வறட்சியும் பலா தாங்கும், ஒரு கட்டத்தில் கடும் வறட்சியை மிளகும் தாங்கும். அதனால் நிச்சயமாக அந்த மாற்றத்தை உணர்ந்து விவசாயிகள் ஒருபடி முன்னேறி நிச்சயமாக மண்ணை கெடுக்காத ஒரு பயிர் பலா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். நாங்களும் தொடர்ந்து இதை வந்து நான் 25 வருடமாக வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். மாற்றத்திற்கான வழியை இந்த விவசாயிகளை உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக மாற்றம் மட்டுமல்ல உங்களுக்கு வருமானமும் பெருகும். தயவுசெய்து மக்கள் இதை உணர்ந்து புரிந்து செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பசுமை புரட்சியும் படைச்சு பணப்பொருளாதாரத்திலையும் நம்பர் 1 வரலாம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். ஐயா, அன்பார்ந்த விவசாயிகளுக்கு நன்றி. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, நெல் பயிர் சாகுபடியின் பொழுது நம் வயலில் வளரும் கோரையை களை என்ற காரணத்தால் களை எடுக்கும் பொழுது அதை எடுத்து விடுவோம் அல்லவா? அதே கோரையை முதன்மை பயிராக சாகுபடி செய்து நல்ல லாபம் பெறும் உழவர்களும் உள்ளனர். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் கரூர் மாவட்டம் வெங்கமேடு திரு ராஜா அவர்கள் கோரை சாகுபடி செய்துள்ளார். கோரைக்கு நல்ல விற்பனை வாய்ப்பு உள்ளதால் இதை லாபகரமாக சாகுபடி செய்ய முடியும் என்று கூறும் ராஜா, கோரை பயிரிலிருந்து சுமார் 10 முதல் 15 ஆண்டுகள் வரை பராமரித்து நல்ல லாபம் பெறலாம் எனவும் கூறுகிறார். கோரை சாகுபடி குறித்து அவர் கூறும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம். நாங்கள் பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா கரும்பு, நெல் இது மாதிரி பயிர்கள் தான் நாங்கள் பயிரிட்டு வந்தோம். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் கோரை பயிரிடலாங்கிற எண்ணத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன்னு கூட சொல்லலாம். சூழ்நிலைகள் என்ன காரணம்னா ஆள் கிடைக்காது, மறுபடியும் திருப்பி உழவு ஓட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு அதிகமாக வந்தனால சரி ஒரு பகுதியை வந்து நம்ம கோரைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த கோரை பயிரிட்டுருக்கேனுங்க. நான் இதுதான் முதல் முறையாக பயிரிடுறேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட கோரையினுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்குது. எங்கள் மண் நல்ல மண் தான், களிமண் சார்ந்த கரிசல் மண் அது மாதிரி வருது. நான் ஆரம்பத்தில் பயிரிடும் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏன்னா இந்த வயக்காட்டுக்குள்ள கொண்டு போய் இன்றைக்கி கோரை பயிரிட்டு இருக்கேன் ஒரு இதில் என்ன அப்படின்ட்டு மாதிரி என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாமல் யாரும் நிதான் பண்ணாங்க. எதுக்கு தேவையில்லாத அந்த வேலையை பண்ணுறேன், கோரையை கொண்டு போய் காட்டுக்குள்ளே போடுறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் கொஞ்சம் துணிச்சலாக பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கர் மட்டும் பண்ணுவோம், பண்ணி பார்த்தா நல்லா இருந்ததுன்னா நம்ம அதை தொடர்ந்து மிச்சம் இருக்கிற நிலத்தையும் பயன்படுத்தலாமான்னு நினச்சேன். ஆனால் இது பண்ணது உடனே பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி நல்லா இருக்குது, கோரை நல்லா இருக்குது. முக்கியமாக எங்களுக்கு வந்து ஆள் பிரச்சனை குறைக்கிறது தான். எங்களுக்கு ஆள் கிடைக்கல, சுத்தமாக கிடைக்கல. விவசாயி ஒருத்தராக வந்து எப்படி எல்லா வேலைகளும் செய்ய முடியும், அதுக்கு ஆட்கள் தேவை. ஆனால் விவசாயத்துக்கு பொதுவாகவே ஆள் பற்றாக்குறை நிறையா விவசாயிகள் டெய்லியும் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம். இன்றைக்கி களை எடுக்கணும் அப்படின்னா அடுத்த வாரம் களை எடுப்போம். அடுத்த வாரம் களை எடுக்கும்போது டோட்டலாக நாம் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாமே மாறி போயிடும். களை அதிகமாகிடும், பயிர் சின்னதாயிரும். இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் கொஞ்சம் கோரைக்கு போயிட்டோம்னா இது வந்து பல்லாண்டு பயிர், ஒரு 10-15 வருஷங்களுக்கு தொடர்ந்து நாம் பயிர் பண்ணலாம். கோரை அறுத்து முடித்த உடனே உடனே அந்த பயிர் அடுத்த பயிர் ரெடி ஆயிடுது. இது மாதிரி 15 வருடங்களுக்கு தொடர்ந்து அந்த பயிர் எடுக்கலாம். அது எங்களுக்கு வந்து முட்டுவலி செலவு. முதல்ல வந்து ஒவ்வொரு டைமும் பிளான்டேஷன் பண்ணணும்னா நிறையா உழவு ஓட்டணும், மறுபடியும் அதுக்கு அடி உரம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ ஒவ்வொரு டைமும் இல்லை, இது ஒரு டைம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து
ஓரளவுக்கு லாபகரமான பயிர். இப்போ ரேட் விலை மதிப்பும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஆரம்பத்தில் பயிர் வந்த உடனே வந்து முதல் 2 களைகளை நல்லா எடுத்துட்டோம்னா 3வது களையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி. ஏன்னா இதே வந்து நீட்டாக நல்ல நிழல் அமைஞ்சனால அடுத்த களைகள் வருவதில்லை. அது முக்கியமான பாயிண்ட்டு. முதல் அறுவடை வந்து ஒரு 7லேருந்து 8 மாதத்துக்குள்ளே இருக்கலாம். இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி வந்து இப்போ இன்னொரு 2 மாதத்தில் வந்து அறுக்க ஆரம்பிச்சிடலாம். அறுக்க ஆரம்பித்தா மறுபடியும் 6 மாதத்தில் நமக்கு மீண்டும் இன்னொரு அடுத்த அறுப்பு வந்துடும். அதனால் நமக்கு வந்து வேலைப்பளு குறைவாக இருக்கிறது முக்கியமான விஷயம். 2வது விஷயம், ஆட்களை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்னை பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் யார் வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களே சரி நாமளும் கோரை பயிரிடலாமா, நம்ம ஏரியாவுக்கு இது நல்ல பயிர் தான் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்துலேயே இப்போ 2-3 ஏக்கர் பயிரிட்டுருக்காங்க. அது நல்லா வளர்ந்துருக்குது. இதில் வந்து உரம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஃபேக்டம்பாஸ் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 1.5 மூட்டை அந்தளவுக்கு போட்டேன். அடுத்தது வந்து 2வது வந்து பொட்டாஷ் கலந்த யூரியா போட்டேன். அதனால் பயிர் வந்து நேராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொட்டாஷ் கலம் மணிச்சத்து கிடைக்கும்போது பயிர்கள் நேராக நிற்கும். அதனால் பொட்டாஷை பயன்படுத்தியிருக்கேன். முக்கியமான விஷயம் வந்து பூச்சி தாக்குதல் அந்த பிரச்சனையில் இல்லைங்க. மருந்தடிக்க வேண்டியதில்லை. அது நமக்கே அது ஒரு திருப்தி. மறுபடியும் வந்து இயற்கை சூழ்நிலையை மாசுபடுத்துகிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் மருந்தடிக்கிற பிரச்சனை இல்லை. அடுத்த டைம் என்ன பண்ணலான்னா இதை அப்படியே அறுத்து முடிச்சோன்னா அந்த தோகையெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஈஎம் கரைசல்லாம் விட்டோம்னா அது அப்படியே அந்த தோகையெல்லாம் மக்கிரும். நம்ம அப்படியே மண்புழுக்கள்லாம் நல்லா உற்பத்தி ஆகும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஈஎம் கரைசல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு. ஏன்னா அதனுடைய தோகை எல்லாமே சிறந்த அங்க கழிவுகளாக மாறும். ஈஎம்ஐ பயன்படுத்தும் போது நல்லா அங்க கழிவுகளாக மாறும். அடுத்த டைம் வந்து இந்த செயற்கை உரத்தையும் குறைச்சிடலாம், இயற்கையாகவே முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் அப்படிங்கிற முயற்சியில் நான் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. கோரைக்கு வந்து விற்பனை வாய்ப்புகள்ங்கிறது நல்லாவே ஓரளவுக்கு பிரகாசமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா கோரை மறுபடியும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவது மாதிரி இப்போ மறுபடியும் எல்லாம் கோரை பாய்கள் அதெல்லாமே மறுபடியும் கோரைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருள், இதை பயன்படுத்தி நாம் ஒரு பாய் அலமாரி பயன்படுத்தி அந்த காலங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அது மறைஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் அதை நோக்கி வர்றாங்க. ப்ளஸ் கோரை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறையா நாம் கோரை வந்து கலை பயிர்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அதான் வந்து பெரிய பயிரை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு சிறந்த வேளாண்மை பயிருங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. முக்கியமான விஷயங்கள், ஆள் பிரச்சனை இல்லை, கலை பிரச்சனை இல்லை, பல்லாண்டு பயிர், விற்பனை வாய்ப்புகள் இப்போ நல்லா இருக்குது. கோரையினுடைய பயன்பாடுகள் வந்து இன்றைக்கி மக்கள் நிறையா விஷயத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன இந்த டெக்ஸ்டைல் விஷயங்களுக்கெல்லாம் கோரையினுடைய தேவைப்பாடு அதிகமாக இருக்குது. காட்டன் யானோட இதை கோரையை போட்டு நிறையா விஷயங்கள் பிளாஸ் மேட்டு அது மாதிரி விஷயங்களை நிறையா பண்ணுறாங்க. இது நீர் நிர்வாகம்னு பார்த்தோம்னாங்க தண்ணி உள்ள ஏரியாவில் தான் பயிர் பண்ண முடியும். இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் தண்ணி வந்து கிணத்து தண்ணியும் இருக்குது, ப்ளஸ் கால்வாய் பாசனமும் பண்ணுறோம். எங்கள் மண்ணுக்கு வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை தண்ணி விடணும். இது மானாவாரி பயிராக பண்ண முடியாது. 15 நாளுக்கு ஒரு தண்ணி விட்டால் எங்கள் மண்ணுக்கு ஓகே. சில மண்ணுகளுக்கு வந்து செம்மண் கலந்த பூமிகளுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். நீர் கண்டிப்பாக அவசியம். அதுக்கு நீர் இருக்கிற வரைக்கும் தான் நல்லா வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். அது வந்து மானாவாரியை பயிரிட முடியாது அந்த பயிரை. இது வந்து நன்னீரில் தான் வரும் அப்படிங்கிற சந்தேகம்லாம் வேண்டாம். கொஞ்சம் தண்ணி உப்பு கலந்த தண்ணியிலையும் வருது. இப்போ என்னுடைய நிலமை சுத்தமான நல்ல தண்ணிலாம் சொல்ல முடியாது. என்னது கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணியாக தான் இருக்குது. இதில் வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்குது. உப்பு கலந்த நீர்லேயும் வரும். அதனால் இது கோரை வந்து தைரியமாக நீங்கள் அதுக்குன்னு ரொம்ப அதிகமான உப்புக்கள் கலந்த நீரில் வர்றது, எனக்கு கோரை வந்து களைப்பயிர் தான் வந்துடும் சொல்கிறாங்க. நானும் பயந்துக்கிட்டு தான் போட்டேன், ஆனால் நல்லா வந்திருக்கு. இந்த என்னுடைய தண்ணியிலையும் வந்திருக்கு, நல்லபடியாகவே வந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன்.